Hello friends, welcome to KaviSaran vlogs. இன்னைக்கு நம்ம ரொம்ப டேஸ்டான சாஃப்ட்டான ரவா புட்டு எப்படி செய்யுதுன்னாங்க பார்க்க போறோம். ரொம்ப சூப்பரான ஸ்வீட் ரெசிபி இது. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்த்தறலாம். ஃபர்ஸ்ட் ரவையை வறுத்தறலாம். அதுக்கு கடாயில 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்தி சூடு பண்ணிக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு ரவை எடுத்துக்கலாம். இந்த நெய்யிலே மீடியம் ஃப்ளேம்ல நல்லா வறுத்துக்கலாம். இது ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. ரவையிலேருந்து இந்த வாசனை வர வரைக்கும் வறுத்தா மட்டும் போதும். இப்போ நல்லா வறுபட்டுருச்சு, எடுத்துடலாம். இப்போ இந்த ரவை கூடவே கை பொறுக்கிற அளவுக்கு சூடுள்ள தண்ணியை நான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன். கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம புட்டு பதத்துக்கு ரெடி பண்ணிக்கணும். இந்த டைமில் ஒரு பிஞ்ச் அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. தண்ணி பார்த்து சேர்த்துக்கோங்க. அதிகமாக சேர்த்துக்கிட்டிங்கன்னா உப்புமா மாதிரி ஆகிடும். அதனால் கரெக்டாக சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக சேருங்க. இப்போ இதில் அங்கங்கே சின்ன சின்ன கட்டியாட்டம் இருக்கும். அதனால் கையில் நல்லா உதுத்து விட்டுருங்க. நீங்கள் மிக்ஸி ஜாரில் போட்டு கூட ஒரு சுற்று அடித்து எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா பிடிச்சோம்னா கொழுக்கட்டை ஷேப்பில் வரும். உதுத்து விட்டால் நல்லா உதிர்ந்துடணும். இதுதான் இதனுடைய பக்குவம். இப்போ இதை நம்ம இட்லி தட்டில் வச்சு வேக வச்சு எடுத்துடலாம். இப்போ இட்லி தட்டில் ஈரத்துணி போட்டிருக்கேன். இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரவையை ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா ஆவியில் வேக வச்சிடலாம். 5 நிமிஷம் ஸ்டீம்லேயே இருக்கணும். அப்போ தான் நல்லா வெந்து வரும். இந்த மாதிரி உதுத்து விட்ட மாதிரியே போடுங்க. அமுக்கி போட்டிங்கன்னா உள்ளே இருக்க ரவையில் வேகாமல் போயிடும். இப்போ இதை மூடி வச்சிடலாம். 5 நிமிஷம் ஸ்டீமில் இருக்கட்டும். 5 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆயிடுச்சு. ரவை இந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணோம்னா நல்லா வெந்திருக்கும். பாருங்கள் எந்த அளவுக்கு நல்லா நசுங்கி வருதுன்னு. இதுதான் கரெக்டான பதம். இப்போ நம்ம எடுத்துடலாம். இது ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிடலாம். பாருங்கள் எவ்வளோ உதிரியாக நல்லா வருதுன்னு. இப்போ இது கையால் நல்லா உதுத்து விட்டுறலாம். இது கூட இனிப்புக்காக சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் சேர்த்துக்கலாம். இன்றைக்கி நான் சர்க்கரை தான் சேர்க்க போகிறேன். 1/4 கப் அளவுக்கு சர்க்கரை ஆட் பண்ணிக்கிறேன். அதில் ஃபஸ்ட்டு கொஞ்சம் சேர்த்துக்கிறேன், கொஞ்சம் எடுத்து வச்சிட்றேன். ஏலக்காய் தூள் ஒரு பிஞ்ச் ஆட் பண்ணிக்கலாம். துருவின தேங்காய் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். நெய்யில் வறுத்து வச்சுருக்க முந்திரி சேர்த்துக்கலாம். இந்த நெய்யோடவே சேர்த்துக்கலாம். இப்போ இதெல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். சர்க்கரை பெரிய சைஸில் இருந்ததுன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு பவுடர் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் பொடி சர்க்கரையாக வச்சுருக்கனால டைரெக்டாக ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு டேஸ்ட் பாருங்கள். உங்களுக்கு இனிப்பு பத்தலைன்னா இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் இனிப்பு கம்மியாக இருக்குது. அதனால் நான் மீதி எடுத்து வச்சிருந்த சர்க்கரையும் இது கூட சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். புட்டு உடனே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் அப்படியே சாப்பிட்றலாம். இல்லை கொஞ்சம் நேரம் கழித்து சாப்பிட்ற மாதிரி இருந்தால் 1/4 டம்ளர் அளவுக்கு சுடு தண்ணியை இந்த மாதிரி அங்கங்கே தெளித்து விட்டுக்கோங்க. தெளித்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக தான் இந்த மாதிரி செய்கிறது. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா இந்த மாதிரி ஒரு சைடை நல்லா சேர்த்து வச்சுருங்க. நம்ம எப்போ சாப்பிட்றோமோ அப்போ நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள் 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து மிக்ஸ் பண்ணால் கூட நல்லா உதிராக தான் இருக்கும். பாருங்கள், நல்லா கலந்து விடுங்க. எந்த அளவுக்கு உதிராக இருக்குது பாருங்கள். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அவ்வளோதாங்க, சூப்பரான ரவா புட்டு ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குதுன்னு. லைட்டாக ஸ்பூனில் தொட்டோன்னு நல்லா உதிராக உதிர்ந்துருச்சு. சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சாஃப்டாக இருக்கும். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்ப சத்தானதும் கூட. நீங்களும் இதே மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ.